Agency, powered by Pommes Dreamwear, co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. சொல்லு ஆதி. இவ்ளோ பேரை கேட்டுட்டு இருக்கும், இவன் நம்ம இந்த சமையல்காரியவே உத்து பாத்துட்டு இருக்கான். அந்த விஷயத்த சொல்ல போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேமா. என்ன மன்னிச்சிடுங்க. ஏன் ஆதி, நீ சொல்ல போறதுக்கு முன்னாடியே அக்கா கிட்ட மன்னிப்பெல்லாம் கேக்குறேன்னா, அப்போ அக்கா கோவப்படுற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் சொல்ல போற, அப்படியா? முதல் முறையா என்கிட்ட வாயை திறந்து நீ ஏதோ கேட்க போறேன்னு சந்தோஷப்பட்ட ஆதி. ஆனா இப்படி மழுப்புறியே, என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீ தப்பு பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஆதி. ஆனா தப்பான விஷயம் எதுவும் மனசுல இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதனால தானே சொல்றதுக்கு முன்னாடியே நீ சாரி கேக்குற. இட்ஸ் ஓகே, என்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, நீ தயங்காம தைரியமா சொல்லு. இந்த 7 வருஷமா போயிட்டு இருந்த என்னோட பிசினஸ் டிராவல்ல சின்னதா ஒரு சர்க்கிள். ஃபர்ஸ்ட் டைம் டெக்ஸ்டைல் டெண்டர்ல அந்த நந்தினி கிட்ட நான் தோத்து போயிட்டேன். என்னால ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் புகழுக்கு சின்ன களங்கம் உண்டாயிடுச்சு. அதனால ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட மேனேஜிங் டைரக்டர் போஸ்ட நான் ராஜினாமா பண்ண போறேன். பார்வதி மேல இருக்கிற லவ்வ சொல்லுவான்னு பார்த்தா 15 கம்பெனி MD போஸ்ட் ரிசைன் பண்றேன்னு சொல்றான். இதுங்க நடுவுல வாழறது இருக்கே. ஆதி, என்னாச்சு உனக்கு? எதுக்கு இந்த திடீர் முடிவு? நீ ராஜினாமா பண்ணிட்டா 15 கம்பெனியோட நிலைமை என்ன ஆகுறது? அந்த கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற 30,000 தொழிலாளர்களோட நிலைமை என்ன ஆகுறது? வேண்டாம் ஆதி, உன்னோட இந்த முடிவு நல்லதில்ல. நீ எடுத்த இந்த முடிவு எனக்கு பிடிக்கவே இல்ல ஆதி. Adi, what happened to you? This is a crazy decision. Bro, வேலைக்கே போகாம வீட்ல சும்மா உட்கார்ந்துட்டு இருந்த என்ன இந்த உலகம் என்னெல்லாம் பேசிச்சு, எப்படியெல்லாம் சொல்லுச்சுன்னு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். பிசினஸ்னு பிஸி பர்சனா சுத்திட்டு இருந்த நீ இப்ப MD போஸ்ட ரிசைன் பண்ணிட்டு வீட்ல சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தீனா அதே உலகம் உன்னை என்னெல்லாம் சொல்லுன்னு நல்லா யோசிச்சுக்க ப்ரோ. வேணா ப்ரோ, தயவு செஞ்சு உன் முடிவை மாத்திக்க. ஆதி, என்ன இது? உன்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. 15 கம்பெனியோட MD நீ 16வதா ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போற, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மான்னு சொல்ல போறேன்னு பார்த்தா இப்படி வந்து நிக்கிற. இந்த விஷயம் பிரஸுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? கொஞ்சமாவது அதை பத்தி நீ யோசிச்சு பாத்தியா? ஆதி, நீ இப்படி சொல்லுவ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்த? அகிலா, நீ ஏன் பேசாம அப்படியே நிக்கிற? பேச அகிலா. தப்பே செய்யாத என் பெரிய பையன் பொறுப்புல இருந்து தப்பிக்க பாக்குறான்னா அதுக்கு காரணம் பொறுப்பு அதிகமாயிடுச்சுங்கிறதுனால இல்ல, அவன் மனசு பாரமாயிடுச்சு. புரிஞ்சுக்கிட்டேன் ஆதி. உனக்கு எத்தனை நாள் ரெஸ்ட் வேணும்?
தேங்க்ஸ்மா. நான் ஒரு மாசம் இந்த எம்டி போஸ்ட்ல இருந்து விலகி இருக்கேன். ஆதி, நல்லா யோசிச்சுதான் அந்த முடிவு எடுத்தியா? 15 கம்பெனியோட மொத்த டர்ன் ஓவர் 4,42,000 கோடி ரூபாய். எத்தனை சைபர் இருக்குன்னு ஆன்சர் சொல்றதுக்கு 5 நிமிஷம் டைம் ஆகும். அப்படிப்பட்ட கம்பெனியோட எம்டி போஸ்ட வேணான்னா நீ எவ்வளவு யோசிக்கணும்? நான் நல்லா யோசிச்சுதான்ப்பா இந்த முடிவு எடுத்தேன். நான் இத்தனை நாளா என் மனசுக்கு பிடிச்சுதான் இந்த வேலையை செஞ்சேன். இப்பவும் என் மனசு சொல்லிதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். ஆதி, நீங்க ஒரு சைன் பண்ணீங்கன்னா ஈஸியா ராஜினாமா பண்ணிடலாம். ஆனா அந்த பதவிக்கு, உங்க இடத்துக்கு இன்னொருத்தர் சைன் பண்ணி வரது அவ்வளவு ஈஸி இல்ல ஆதி. கொஞ்சம் யோசிச்சு உங்க முடிவை மாத்திக்கோங்க. எதையும் யோசிக்காம என் ஆதி ஒரு முடிவுக்கு வரமாட்டான் ஐஸ்வர்யா. இந்த 30 நாள் ஒன்ன மாதிரியே திறமையா இந்த கம்பெனியை பாத்துக்க போறது யாருன்னு நீ முடிவு பண்ணிருக்கியா ஆதி? இவன் என்ன அந்த சமையல்காரியவே பாத்துட்டு இருக்கான். டக்குன்னு அவளை 15 கம்பெனிக்கு எம்டின்னு சொல்லிட போறான். அவளுக்கு 16 வகையா சமைக்க தெரியும். பிசினஸ் பத்தி என்ன தெரியும்? டேய், அப்படி எதுவும் சொல்லிடாதடா. அம்மா, என்னோட இடத்துல இருந்து ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியோட இந்த 15 கம்பெனிஸ்க்கும் எம்டியா பொறுப்பேத்துக்க போறது என் தம்பி ஆதிக்கடவுர் அருண். ப்ரோ, ப்ரோ என்ன சொல்ற ப்ரோ? ப்ரோ, உன்னோட இடத்துல நானா? நான் எம்டியா? என்ன ப்ரோ ஜோக் பண்ற? நான் எம்டினா ஊர் உலகமே சிரிக்கும் ப்ரோ. என்னால முடியாது, சத்தியமா என்னால முடியவே முடியாது. அருண், நான் ஒரு அண்ணனா மட்டும் இந்த வாய்ப்பு உனக்கு கொடுக்கல. நம்ம குடும்பத்தோட பெருமை எப்பவுமே நிலைச்சிருக்கணும். நாளையில இருந்து நீதான் எம்டி. மா, பா, உங்க கால்ல விழுகிறேன். ப்ரோக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. என்னால முடியாத காரியத்தை நான் எப்படி பண்ண முடியும்? சத்தியமா முடியாதுமா. மா, பாருங்கம்மா, இப்ப கூட கை கிடுகிடுன்னு நடுங்குது. ஏதோ சுகர் பேஷண்ட் மாதிரி. நெஞ்செல்லாம் பயங்கரமா வலிக்குதுமா. இப்பவே தலையில பயங்கரமா சுத்துது. என்னால முடியாதுமா, சத்தியமா என்னால முடியாது, முடியவே முடியாது. அருண், உன்னை நீ மாத்திக்கணும்னு நான் உன்கிட்ட பல தடவை சொல்லிருக்கேனே தவிர என்ன செய்யணும் நான் சொன்னதே இல்ல. கம்பெனி சார்பா நாங்க உன்னை ஏகமனதா ஆசீர்வாதம் பண்ண முடியுமே தவிர அப்பாயிண்ட் பண்ற உரிமை எம்டிக்கு மட்டும்தான் இருக்கு. இது என் பெரிய பையன் எடுத்த முடிவு மட்டும் இல்ல, எம்டியோட டிசிஷன். இதுல எங்களால எதுவும் செய்ய முடியாது. ப்ரோ, நீ சொன்னதுனால அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என் மேல நம்பிக்கை வந்திருக்கு. ஆனா என் மேல எனக்கே நம்பிக்கை வரல ப்ரோ. இதை எப்படி ப்ரோ நான் ஹேண்டில் பண்ணுவேன்? அம்மா, அவனை பிளஸ் பண்ணுங்க. இத்தனை வருஷமா இந்த பிசினஸ் எப்படி பண்ணணும்னு நீங்க எனக்கு கத்து கொடுத்த மாதிரி நாம இனிமே தம்பி கத்து கொடுப்போம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். கையை குடுறா. ப்ரோ, என்ன ப்ரோ அதெல்லாம் பேசாத. நாளைக்கு ஆபீஸ் கிளம்புறதுக்கு ரெடியா இரு. அவ்வளவுதான். பை. ஷாம் வா. ப்ரோ, ப்ரோ, நான் சொல்றது கேளு ப்ரோ. ப்ரோ, மா, பா, ஆல் தி பெஸ்ட் அருண். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. குட் லக்.
பா மா நீங்களாவது நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா. ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவேன்? போச்சு. அருண், உன்னால முடியும் அருண். ஆட போ ஐசு. ஏன் இப்படி இருக்க அருண்? போச்சு போச்சு. கடவுளே என்னாக போகுதோ? ஓ மை காட். நீ இப்படி பண்ணுவ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆதி. உன் மனசுல இருக்கத உன் அம்மாட்ட சொல்லாம ஏன் மறைச்ச? கோயில்ல வச்சு அம்மா கிட்ட சொல்லிடலாம் தான் நினைச்சேன். ஆனா அங்க நடந்ததெல்லாம் உனக்கு தெரியும்ல. வீட்டுக்கு வந்தும் கூட அம்மா கோயில்ல நடந்ததே நினைச்சிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில அம்மா கிட்ட பார்வதி நான் விரும்புறேன்னு சொல்ற தைரியம் எனக்கு இல்ல. ஒருவேளை அம்மா அக்செப்ட் பண்ணலனா அடுத்த நிமிஷம் பார்வதி இந்த ஊர்லயே இருக்க முடியாது. என்னால பார்வதிக்கு அப்படி ஒரு நிலைமை ஏற்படணுமா? பார்வதிய காதலிக்கிறத சொல்லாம மறைச்சா ஓகே. எம்டி போஸ்ட எதுக்கு ராஜினாமா பண்ண? இத்தனை நாளா என் மனசு எப்பவுமே பிசினஸ் பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கும். ஆனா இப்பெல்லாம் என் மனசு பார்வதி பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கு. எங்க பார்வதி எனக்கு கிடைக்காம போயிடுவாளோ, என் வாழ்க்கையில இருந்து மிஸ் ஆயிடுவாளோன்னு மனசுக்குள்ள ஒரு பயம் வருது. இந்த மாதிரி நேரத்துல கம்பெனி எப்படி என்னால சரியா கவனிச்சுக்க முடியும்? அதனாலதான் எம்டி போஸ்ட ரிசைன் பண்ண. ஓகே, கம்பெனி பத்தி இப்படி யோசிக்கிற நீ நடவடிக்கை சரியில்லாத எந்த அனுபவம் இல்லாத அருண எதுக்கு எம்டி ஆக்குன? பொறுப்பில்லாத என் தம்பிய ஒரு பொறுப்புள்ள மனுஷனா மாத்தணும். எனக்கு அப்புறம் இந்த ஆதிக்கோட ஒரு சாம்ராஜ்யத்தை அவன் கட்டி காப்பாத்தணும். நான் இல்லைன்ற எண்ணம் அம்மாவுக்கு எப்பவுமே வராம அவனை தயார்படுத்தணும். நான் என் அம்மா கிட்ட என் காதலை பத்தி சொல்லும்போது என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படும் எனக்கு தெரியல. எந்த சூழ்நிலையிலையும் என்னால என் குடும்பத்துக்கோ இல்ல என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கோ எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. அதுக்காக தான் இதெல்லாம். ஓ நல்ல மனசுக்கு நிச்சயம் எல்லாமே நல்லதா நடக்காது. நான் வர்றேன். குட் மார்னிங் ஆதி. மார்னிங் பா. மார்னிங்மா. குட் மார்னிங் ஆதி. என்ன ஆதி, நேத்தே எம்டி போஸ்ட் ரிசைன் பண்ணிட்டேன்னு சொன்ன, இப்ப உட்காந்து ஃபைல் பாத்துட்டு இருக்க? புரிஞ்சதுக்கா? பா, இந்த ஃபைல்ல 2 பேரும் சைன் பண்ணிடுங்க. என்ன ஆதி இதெல்லாம்? இன்னையில இருந்து 30 நாளைக்கு ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எம்டி போஸ்ட்ல இருந்து ரிலீவ் ஆயிக்கிறேன்னு ரிட்டன் டாக்குமெண்ட்மா. நீங்களும் அப்பாவும் சைன் பண்ணிடுங்க. இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் இப்ப அவசியமா ஆதி? அதான் ஏற்கனவே அருண் அந்த பொறுப்புல இருப்பான்னு நோட்டீஸ் போட்டாச்சுல்ல.
அப்புறம் எதுக்கு இந்த ஃபைல் எல்லாம்? என்ன மாமா இது? ரூல் இஸ் த ரூல், ரூல்ஸ் ஃபார் ஆல்னு சொல்லி கொடுத்த நீங்களே பாதிக்கிட்ட இப்படி கேட்டீங்கன்னா அவன் என்ன சொல்லுவான்? நான் எதுவும் தப்பா சொல்லியேக்கா, மாமா சொன்னதா சொன்னேன். தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ்பா. அம்மா, பா, அருண், லுக்கிங் கிரேட். தேங்க்யூ டாட். கங்க்ராட்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூமா. தேங்க்யூ டாட். ஓகே அருண், ப்ரோ, இந்தா வாங்கிக்கோ. டேய் வாங்கிக்கடா. ப்ரோ, ம். இப்போத்துல இருந்து கம்பெனியோட எல்லா விஷயத்திலும் முடிவெடுக்கிற அதிகாரம் உனக்கு இருக்கு. சேர்மன் அண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர் சைன் பண்ணி கொடுத்த ஃபைல் இது. டேய், இந்த சூட் என்னை விட உனக்கு நல்லா இருக்குடா. ப்ரோ, ரொம்ப தான் பாசம் இல்ல அண்ணன் தம்பி, தாங்க முடியல. டேய் என்னடா? நான் ஒரு குப்பை தொட்டி ப்ரோ. என்னால இந்த வீட்ல ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்கு. நான்லாம் எதுக்குமே லாய்க்கு இல்ல ப்ரோ. தம்பி மேல இவ்வளவு பாசம் வச்சு என்ன கௌரவப்படுத்தி இருக்க. நீ சொல்ற மாதிரி இந்த கோட் சூட் உன்னை விட எனக்கு நல்லா இருக்கலாம் ப்ரோ. ஆனா இந்த பதவிக்கு நான் கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவன் ப்ரோ. எந்த விதைக்குள்ள எந்த வெறிச்சம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாத அருண். உன்னை பத்தி நீயே எதுக்கு இப்படிலாம் ஃபீல் பண்ற? உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ நம்பிக்கையோட இரு. இன்னும் ஒரு வாரத்துல பாரு, ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட மேனேஜிங் டைரக்டர் அருண் உன்னை எல்லாரும் பாராட்டி பேசுவாங்க. என்னமோ ப்ரோ, நைட்டெல்லாம் நான் தூங்கவே இல்லை ப்ரோ. விடிஞ்சதும் மனசெல்லாம் ஒரே பாரம். இவ்வளவு பெரிய பொறுப்பை என்னால சரியா பண்ண முடியுமாங்கிற ஒரு பயம். மா, பா, எனக்கு தெரிஞ்சத எனக்கு வர்றத நான் ட்ரை பண்றேன். இதுல ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. இதை நான் இப்போ எல்லார்கிட்டயும் முன்னாடியே சொல்லிடுறேன். நஷ்டம் வந்தா வந்துட்டு போட்டோம். அத பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத அருண். அனுபவத்தை கத்துக்கோ. பிசினஸ்ல அதான் ரொம்ப முக்கியம். ஐஸ்வர்யா உனக்கு துணையா இருப்பா. அம்மா, ஐஸ்வர்யா இங்க. அம்மா, சின்னையா முதல் முறையா ஆபீஸ்க்கு போறதுனால அம்மனுக்கு பூஜை பண்ண ஐஸ்வர்யா அம்மா கோவிலுக்கு போயிருக்காங்க. அப்படியா? சரி, நீ ஆர்த்தி தட்டை எடுத்துட்டு வா பார்வதி. சரிங்கம்மா.
அருண் பா உனக்கு எந்த டவுட்னாலும் உடனே நீ ஆதிக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோ. ஓகேப்பா. உனக்கு கைட் பண்ண நாங்க எல்லாரும் இருக்கோம். பி போல்ட், தைரியமா இரு. ஓகேப்பா. சின்னையா பார்வதி இப்படி வாங்க. சின்னையா வெள்ளக்கார துரை கணக்கா இருக்கீங்க. தேங்க்ஸ் பார்வதி. ஆபீஸ்ல இருக்கிற எத்தனை பேர் கண்ணு பட போதோ எல்லா திருஷ்டியும் இப்பவே கழியட்டும். யார் கண்ணு படுதோ இல்லையோ உன் கண்ணு படாம இருக்கட்டும், அதுவே போதும். பார்வதியோட கண்ணு அந்த மாதிரி கண்ணு இல்ல சித்தி.